ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் அம்மா லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கண்கால ட்ரமாவோட 52வது பார்ட் தான் பார்க்க போறோம். சாடி இந்த நெருப்பு ரொம்ப வீக்கா இருக்கு, ஒருவேளை ஜுனைட் சரியான நேரத்துக்கு வரலன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்பாங்க. என்னோட வாழ்க்கை மொத்தமா அவனை காப்பாத்தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சில நேரத்துல அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அப்ப கூட நான் அவனுக்கு தண்டனை கொடுத்தது இல்ல. ஹஸ்னா நான் இன்னும் மிஸ்டேக் பண்ணேன், இப்ப அவன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்னு சொல்லுவாரு. ஜுனைட் நீ எதுக்காக இப்படி ஆனு ஹஸ்னா கேட்பாங்க. இது எல்லாத்துக்கும் அல்லாதான் காரணம்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு ரெடி ஆகுறேன். ஆரிஃப் இன்னும் வரல எனக்கு பாரு தெரியல, அஃபானோட வீட்டுக்கு போயிட்டு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆரிஃப் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, கயிறு அவுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. சொன்னடே பார்த்தா 11க்கு நிம்மதியா இருக்கும். செனிப்பு எப்படி இருக்கான்னு கேட்பான். செனிப்பை வார்டுக்கு மாத்திட்டாங்க, இதுக்கப்புறம் அவளோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, நீ எங்க போயிருந்தேன்னு கேட்பாரு. அல்லாவோட விருப்பத்தோட கூடிய சீக்கிரம் அவளுக்கு உடம்பு சரியாகிடும்னு நைம் சொல்லுவாரு. நீ கண்டுபிடிச்சிட்டாச்சு, நீ என்ன பண்ணன்னு கேட்பாரு. நான் என்ன பண்ணுமோ அதைத்தான் பண்ண வேண்டியதை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிடுவான். 11க்கு ஒன்னும் புரியாது, இவன் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு தள்ளி போயிடுவாரு. இப்போதைக்கு என்னால உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது, அல்லாதான் நம்மள பாதுகாக்கணும்னு சொல்லுவான். ஆனா இப்ப நீ செக்டர்ல தானே இருக்கணும், எதுக்காக தேவையில்லாம இங்க சுத்திட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. எனக்கு அந்த பதவியை விட செனிப் தான் முக்கியம், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் அவளை போயிட்டு பாக்கலாமான்னு கேட்பான். நீ செனிப்ப டயர்டாக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள போறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமானவன் நான் கண்டுபிடிச்சு அவன் கீழே குதிச்சு சாகலான்னு பார்த்தான். ஆனா உன்னோட குரல எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு, கண்ணாடிக்கு முன்னாடி அவனோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்க எனக்கு தெரிஞ்சாங்க. அவனை நான் தடுத்து நிறுத்திட்டேன், உன்னோட குரல் மட்டும் எனக்கு கேட்கலன்னா நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். இதுதான் நான் உன்னை கடைசியா பாக்குறது, செக்டர்ல உள்ள நெருப்பு அணியறதுக்கு முன்னாடி நான் அங்க போகணும், இல்லைன்னா நான் தோத்துருவேன். 999 நாள் நான் செல்லுக்குள்ளே இருக்கணும், நான் உள்ள இருப்பேன், நீ வெளில இருப்ப. நீ உன்னோட வாழ்க்கைய வாடுவா, ஆனா என்னோட வாழ்க்கை முடிச்சிடாது. நான் முட்டாளாகிடுவேன், நீ உன்னோட அறிவால இந்த உலகத்தையே கூர்மையாக்குவ. நம்மளோட விதி இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போகலான்னு பார்ப்பான். சரி, நீ உன்னோட விதியை இங்கிருந்து முடிவு பண்ணக்கூடாது, நெருப்புக்கும் பக்கத்துல இருந்துதான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவா. சினிப்பு ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என்னோட சித்தப்பா ரெடியா இருக்காரு, ஆனா நான் ரெடியா இல்ல. இப்ப நீ எழுந்துட்ட, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர் ஜெயிச்சா ஜெயிக்கட்டும்னு சொல்லுவான். சுனை, நீ எனக்காக உயரமான மலையில உள்ள ஆப்பிள் எடுத்துட்டு வா. எப்படி மறையறணும்னு உன்னோட அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா? ஒருவேளை நீ பறிச்சுட்டு இல்லன்னா பரவாயில்ல விடு, ஆனா ஒருவேளை நீ ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா நம்ம 2 பேரும் இதனால வருத்தப்படுவோம்னு சொல்லுவா. செனிப்பின் டைரக்டா என்ன சொல்றான்னு சுனடிக்கு நல்லாவே புரியும். ஹாப்பியா இங்க இருந்து போயிடுவான். அம்மா விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்ததுதான் செனிப்பின் டைரக்டா சொல்லியிருப்பா. அதை சுனைட் புரிஞ்சுக்கிட்டதை நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். செனிப் சைனனுக்கு வந்துட்டா இப்ப அவளுக்கு எந்த ஒரு விஷயம் இல்ல, இன்னைக்கு அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஆனா அப்சர்வேஷனுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவ இங்கே இருக்கட்டும், நாளைக்கு கல்ல நீங்க அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போகலான்னு டாக்டர் சொல்லுவாங்க. மெரியம்க்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கும், என்னோட பிரேயர் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம கோர்ட்டுக்கு சரியான நேரத்துக்கு போயிடலாம் தானே கேட்பாரு. கண்டிப்பா போயிடலாம்னு சொல்லுவா. மெரியம் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகிடும்னு ஹேண்டி சொல்லுவா. கோர்ட்டுக்கு போக போறாங்கன்னு கேள்விப்பட்டதுமே நைமுக்கு பயங்கரமா கோவம் வரும். செனிப் ஸ்ட்ராங்கான பொண்ணு, அவ சீக்கிரமாவே சைனனுக்கு வந்துட்டான்னு இவர்கள் சொல்லுவாங்க. செச்கின்னு பார்த்ததுமே ஹேண்டிக்கு ஷாக்கிங்கா இருக்கும். செச்கின் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேப்பா. 11 கால் பண்ணி நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கன்னு சொன்னா உனக்கு ஏதாவது ஆகிருக்குமோன்னு கவலைப்பட்டுதான் நான் இங்க வந்தேன்னு சொல்லுவான். செச்கின் நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க, செனிப் சைனனுக்கு வந்துட்டான்னு சொல்லுவா. ஓகே, உனக்காக இன்னொரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லுவான். என்னன்னு கேப்பா. மியாமிக்கு போறதுக்காக நான் டிக்கெட் எடுத்துட்டேன், அதோட நம்ம தங்கறதுக்காக இந்த வீட்டையும் நான் வாடகைக்கு எடுத்திருக்கேன். பாரு, இந்த வீட்டு கடலுக்கும் பக்கத்துல இருக்கு, நீ என்ன நினைக்கிற, நம்ம ஒரு போட்டையும் வாங்கலாம். உங்ககிட்ட இதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன், நம்ம கார் வாங்கலாம், அப்புறம் பைக் வாங்கலாம். இயற்கையோட நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். என்னாச்சு, ஏன் நீ சுகமா இருக்க? வெயிட் பண்ண, அமெரிக்காவுக்கு போறதுக்காக உங்ககிட்ட விசா இல்லைன்னு சொல்லாதன்னு சொல்லுவான். இப்ப நம்மளோட பிரச்சனை விசா மட்டும் தான் நான் கேப்பா. உன்னோட படத்துல நான் அங்க தங்கி இருக்கணுமான நீ என்கிட்ட கேட்பன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்த அங்க இருக்கான், அவன்கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன், உனக்காக வேலை தேடிட்டு இருக்கான். இப்ப நான் செலவு பண்ண போற எல்லாத்தையும் ஒரு நோட்ல நோட் பண்ணி வைக்கலாம், அடுத்து நீ சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட கொடுத்துக்கலாம்னு சொல்லுவான். சச்சின் வெயிட் பண்ண, நான் காசாவுக்கு போறேன்னு சொல்லுவா. என்ன நீ காசாவுக்கு போறியான்னு கேட்பான். என்ன மன்னிச்சிடா, நான் செலிபிரிட்டியை பத்தின அஃபேர் நியூஸ் ரிலீஸ் பண்றதுக்காக என்னால மியாமிக்கு போக முடியாதுன்னு சொல்லுவா. ஹேண்டி நம்ம இது எல்லாத்தையும் ஒன்னா தானே பிளான் பண்ணோம், நான் இதையாவது மறந்துட்டேன்னா என்ன? இப்ப நீ பிளான் மாறிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கியா, ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். நீ பண்ணதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்ல, நீ என்கிட்ட கேட்கல, நானும் உன்கிட்ட கேட்கலன்னு சொல்லுவா. ஹேண்டி நான் 2 டிக்கெட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஒன்னு உனக்காக ஒன்னு எனக்காகன்னு சொல்லுவான். இப்ப கூட ஒரு டிக்கெட்டை ரிட்டர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு இவரோட டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு போயிடுவா. சச்சினுக்கு பயங்கரமா கோவரும். ஹேண்டின்னு கூப்பிடுவான், கண்டுக்காம போயிடுவா. இந்த நெருப்பு அணைஞ்சதும் நமக்கான சூரியன் உதிக்கும்னு சொல்லுவாங்க. சென்னிட பார்த்ததுமே எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கும், நெருப்பு இன்னும் அணைஞ்சிருக்காது. அவன் 2 பேரையும் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவான். சாடி போயிட்டு அவரோட ரோசரிய சேர்ல வைப்பாரு. ஏற்கனவே கேட்ட கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருக்கா? சின்ன நீ என்ன சொல்றன்னு கேட்பாரு. நம்புறவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நீங்க எங்க கிட்ட கேட்டீங்க. நம்புறவங்களால முழுமையா இருக்க முடியாது, அல்லாவை தவிர வேற யாராலையும் முழுமையா இருக்க முடியாது. எல்லாத்துலயுமே குறை இருக்கும், அல்லா கிட்ட மட்டும்தான் குறை இருக்காது, மத்தபடி எல்லார்கிட்டயுமே குறை இருக்கும். அல்லாவோட சேவகர்களுக்கு
எது என்னன்னு தெரியாது. இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதிலும் ஒரே ஒரு இடமும் மட்டும்தான் இருக்கு. எல்லாரும் அவங்களோட இடத்துல சந்தோஷமா இல்லைன்னா நமக்கு என்ன வேணும்னு நமக்கு கண்டிப்பா தெரியாது. இது ஒரு மூடப்பட்ட பெட்டி, இதுக்குள்ள இருந்து தப்பிக்க முடியாது. அல்லாஹ்க்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், மத்தபடி யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவான். சாடிஹுடையும் உன்னோட பதில சொல்லுன்னு சொல்லுவாங்க. சுனேட் சொன்னது சரிதான், ஆனா அவன் சொன்னது பத்தாது. சேவகர்கள் பெர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க தான், ஆனா அவங்கள அப்படி இருக்க சொன்னது அல்லாஹ் தான். உண்மையோட கதவு அல்லாஹ் கிட்ட தான் இருக்கும். அவர் எல்லாரையுமே நோட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. இந்த கதவை தாண்டி போறதுக்கான தகுதி இவங்களுக்கு இருக்கான்னு எப்பவுமே அவர் பாப்பாரு. ஒருவேளை எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைன்னா நம்ம கிட்ட நம்பிக்கையும் இருக்காது, ரிலிஜியனும் இருக்காது. வாய்ப்புன்றது அல்லாவோட மிராக்கிள். இன்னைக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்னா அதுக்கான பொறுப்பை அவர் தான் ஏத்துக்கணும். இல்லைன்னா பொறுப்புக்கான மதிப்பும் மொத்தமா போயிடும். இந்த உலகத்துல தேவையான எல்லாமே இருக்கு. ஒருத்தரோட தோல்ல இருந்து அவங்களோட பொறுப்பை நம்ம இறக்கிட்டோம்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்ல, இப்ப 2 உலகத்துல இருந்தோ இதை நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லாவோட ஜட்ஜ்மெண்ட் நாள் அன்னைக்கு நமக்கான டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லுவாரு. சரி, அப்ப ஏதாவது தேவைப்படுதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா என்னன்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் தேவைப்படுறது வாய்ப்பு தான். வாய்ப்பு கிடைக்கலன்னா ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்குமே வாய்ப்பு தான் தேவைப்படுது. இங்க வந்திருக்கிற எல்லாரும் அன்புக்காக தான் வந்திருக்காங்க. நான் அன்பால 40 பேரை இந்த கதவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு லெட்டரை கொடுப்பாரு. பெரியவங்க 3 பேரும் படிக்க ஆரம்பிப்பாங்க. இது உண்மையா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. சுனேட் இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்பாங்க. உடனே சுனேட் பேச ஆரம்பிப்பான். சாடிஹுடாயி, இந்த லெட்டருக்கு பின்னாடி உள்ள ஹிஸ்டரி என்னன்னு நீங்க சொல்றீங்களான்னு கேட்பான். நான் தான் ஏற்கனவே சொன்னேனேப்பா, இது எல்லாத்துக்கும் அன்புதான் காரணம்னு சொல்லுவாரு. என்ன அன்புதான் இது எல்லாத்துக்கும் காரணமா? அப்ப அவங்க மன நிம்மதியோட இருக்காங்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாரு. சரி, இதுக்கு பதிலா அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டா வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லுவாரு. இல்ல, இதுக்கு பேரு லஞ்சம் கொடுக்கறதுன்னு சொல்லுவான். சாடி, இந்த லெட்டரை பத்தி நீங்க சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நான் இந்த பதவிக்காக சின்சியரா இந்த லெட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாரு. சரி, இது எல்லாமே உண்மைனா இதுக்கான எவிடன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அல்லாஹ் சொன்னதான் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன், நான் நல்லது பண்ணிருக்கேன்னு சொல்லுவாரு. அப்ப அல்லாஹ் நல்லதை இந்த வழியில தான் பண்ண சொன்னாரான்னு கேட்பான். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்காரு, அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். சுனைடு ஒருத்தவங்க விரதம் எடுக்கும்போது 90 கிலோமீட்டர் போனாங்கன்னு நீ சொன்ன. சுனைடு, நீ சொன்னதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், மத்தபடி நான் வேற எதையும் சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு 40 முறை சொல்றது ஒருத்தானதுதான்னு சொல்லுவாரு. நல்லது செய்யறது நல்ல விஷயம். சாடி இந்த பதவியை எடுத்துக்க போறாரு. சுனைடு, நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியான்னு கேட்பாங்க. சுனைடு எதுவும் சொல்லாம இவங்களோட முடிவை ஏத்துக்கிறேன்னு தலை வணங்குவான். இதுக்கப்புறம் சாடி இந்த பதவியை ஏத்துக்க போறாருன்னு சொல்லுவாங்க. ஜான் உள்ள வருவான். யாருக்கும் ஒண்ணும் புரியாது, யார் இந்த பையன், இவனை இப்பதான் நான் முதல் முறை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜான் எல்லாருக்கும் முன்னாடி வந்து முட்டி போடுவான். நீ யாருப்பா, உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. நான் தொலைஞ்சு போகணும்னு நினைக்கிறேன். இவன் எங்க தொலைஞ்சு போனானோ அங்கேயே நான் தொலைஞ்சு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். என்கிட்ட எதையாவது கொடுக்குறியான்னு கேட்பாங்க. இப்போதைக்கு அவனோட பாக்கெட்ல இருந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பேச ஆரம்பிப்பான். என்கிட்ட வேற எதுவும் இல்லை, என்னோட கண்ணீர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரு கூடவும் போயிட்டு உட்காருவான். சாடி கூட, இந்த பதவியை நீங்க எடுத்துக்கலனாலும் இந்த லெட்டருக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? ஒருவேளை சுனேட் இந்த பதவியை எடுத்துக்கிட்டானா இப்ப இந்த பையன் வந்து பேசினதை ஏத்துக்க முடியுமான்னு கேட்பாங்க. எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியல, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லுவாரு. இந்த பையன் யாருன்னு தெரியல, இவன் கிட்ட எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இருக்கிற மாதிரியும் தெரியல. உங்க லெட்டருக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கும் பின்னாடி ஒரு பவர் இருக்கு. இவன் ஒன்னும் குழந்தை கிடையாது, இவனால எல்லாரையும் தோக்கடிக்க முடியும். சுனேடுன்னு கூப்பிட்டாரு. எல்லாருக்கும் முன்னாடி வந்து தலை வணங்குவான். எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கும். எவ்வளவு பண்ணி நம்மளால ஜெயிக்க முடியலன்னு சாடிக்கு பயங்கரமா கோவம் வரும். மெரியம், இது செனிப்போட புது வாழ்க்கையோட முதல் நாள்னு சொல்லுவாரு. நான் இப்பவே புது பெட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன், அப்பதான் நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி ஒரே பெட்ல தூங்க முடியும்னு சொல்லுவா. நல்லா, சரி, நீ உன்னோட பொண்ணை பாவம் பண்ணவங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லுவாரு. பாருங்க, சத்தமா பேசாதீங்க, நாம இப்ப கோர்ட்ல இருக்கோம்னு லெவன் சொல்லுவாரு. எனக்கு துளியளவு கூட சந்தேகம் இல்லை, என்னோட பொண்ணை இவங்க நல்லபடியா பாத்துக்குவாங்க மிஸ்டர் லெவன், தேங்க்யூன்னு சொல்லுவாங்க. நீங்க மட்டும் சரியான முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க உங்களோட பொண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இருக்காதுன்னு சொல்லுவாரு. மிஸ்டர் லெவன், இதை பத்தி நான் ஏற்கனவே யோசிச்சு பார்த்தேன், நான் அவரை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க எனக்காக ஒரு லாயரை கண்டுபிடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. லெவன்ட்டால நம்பவே முடியாது, இவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், கண்டிப்பா நான் உங்களுக்காக லாயரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவாரு. செனிப்பெல்லாம் வந்ததுமே மெரியாம ஹக் பண்ணிப்பா. அம்மா, நான் நல்லா இருக்கேன், என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவா. செனிப், நானும் உன்னை ஹக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு நைம் பக்கத்துல வருவாரு. அப்பா அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவா. வலைக்கும் சலாம், நானும் உன்னோட அம்மாவும் உன்னை ரொம்ப லவ் பண்றோம், அதை நீ மறந்துடாதுன்னு சொல்லுவாரு. போது இந்த கதையை மாத்துங்கன்னு மீரா சொல்லுவா. லெவன்ட்டும் பேசிட்டியும் அமைதியா இருந்து சொல்லுவாங்க. செனிப்க்கு யாரு கூட தங்கியிருக்க விருப்பம்னு சர்ச் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு அங்கிள் லெவன்ட்டுக்கு ஏற்கனவே தெரியும். அம்மா, நாம நம்மளோட புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம், ஆனா அங்க உள்ள பொண்ணுங்களை நான் மறக்க மாட்டேன், நான் கண்டிப்பா உங்களுக்கு படம் சொல்லி தருவேன்னு சொல்லுவா. சரிடா, எல்லாமே சீக்கிரமா முடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இனிமே இது எல்லாமே உங்களோட கையில தான் இருக்குன்னு சொல்லுவா. அவங்க நம்மள கூப்பிடுவாங்க, அப்ப நம்ம உள்ள போய்க்கலாம், இப்ப நீ உட்காருன்னு லெவன் சொல்லுவாரு. சில பேருக்குனே உனக்கு உடம்பு சரியில்லை, முதல்ல நீ உட்காரு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லுவாரு. அக்கா, எத்தனை முறை நான் உங்களை வான் பண்ண, ஆனா நான் சொல்றத நீங்க கேட்கவே இல்ல. சுனேட பத்தி நான் தப்பா இட போடலன்னு நீங்க சொன்னீங்க, ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்களா? இப்ப உங்ககிட்ட சொல்றதுக்கு
எதுவும் இல்லையான்னு ஹாசனா கேட்பாங்க. சந்தேகப்படாம முடிச்சுட்டு என்ன சொல்றாரோ அதை கேட்கறதுதான் நம்மளோட கடமை. நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட குடும்பம், நம்மளோட குழந்தைங்க, நம்ம வீட்டு சொந்தக்காரங்க, நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல உள்ளவங்க, நம்மளோட நண்பர்கள், இவங்க எல்லார விடவும் இதுதானே நமக்கு முக்கியம். இதுதான் நம்ம வாழ்க்கையோட ரூல்ஸ். ஜுனைட் நேத்து சொன்னதுதான் சரி. ஒருவேளை நமக்கு பெஸ்டான முஷிட்டா ஜுனைட் இருக்கத்தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, இதை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் நீங்க இதையே சொல்றீங்களான்னு நான் பாக்குறேன். அக்கா அவங்க பொண்ணுங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பிர்குல் கூட அன்னைக்கு ஒரு பொண்ணு பேசினால அவளோட பேக்ல தான் இது இருந்துச்சு. ஜுனைடுக்கு தெரியாம இது எல்லாத்தையும் அவ பண்ணிருக்கத்தான வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பா அவளுக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருந்திருக்காதுன்னு சொல்லுவாங்க. எங்க எல்லாம் பொண்ணுங்களுக்கு அப்படி என்ன குறை இருக்கு? தேவையில்லாம இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு பாடம் கத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுமா என்ன? எழுந்துரு, நம்ம போயிட்டு அவங்களை கையங்காலமா பிடிக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. அம்மா ஜுனைட் வந்திருக்கான்னு சொல்லுவா. நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அம்மா நான் அவங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போவா. செனிப் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்னு கேட்பா. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நீ அங்கிருந்து ஓடி வந்துட்டியான்னு கேட்பா. ஜுனைட் சிரிச்சுக்கிட்டே கையில உள்ள ரோசரிய கட்டுவா. நீ ஜெயிச்சிட்டியா எப்படின்னு கேட்பா. நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா அப்புறம் அல்லா சேன அனுப்பிட்டாரு. சில நேரத்துல நம்ம ஒண்ணு வேணும்னு நினைப்போம், ஆனா அதை விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதே மாதிரியே நான் விட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன். நான் உன்கிட்ட இதை சொல்றதுதான் வந்து நீ மிஸ்டர் லெவன் கூட இருக்கிறதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லுவான். நீ விட்டு கொடுத்ததால ஜெயிச்சிருக்க, நான் ட்ரை பண்ண போறேன், அதனால நான் ஜெயிக்க போறேன். உனக்கு தகுதியான இடம் உனக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன், உன்னை கன்வின்ஸ் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லுவா. உனக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் இன்னமும் நீ அங்க உள்ள பொண்ணுங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியான்னு கேட்பான். நீ ஏற்கனவே சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு விஷயத்தால ஒருத்தவங்க சந்தோஷமா இல்லைன்னா எல்லாராலையும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்லுவா. பிறகுல எல்லாருக்கும் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஆன்சரையும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. மொத்தமா 3 தப்பா இருக்கு. பரவாயில்ல, இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. நீ மொத்தமா 5 கேள்விக்கு தப்பான பதில் எழுதியிருக்க, ஒரு கேள்விக்கு நீ பதில் எழுதவே இல்ல. சரி சரி விட்டு கவலைப்படாத, இதோட உலகம் முடிச்சிட போறதில்ல, கூடிய சீக்கிரம் நீ பெட்டர் ஆகிடுவ. பரவாயில்ல, நீ ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் தான் தப்பா பதில் சொல்லியிருக்க. வெல்டன் உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. கதவு தட்டுற சத்தம் இருக்கும். இந்த நேரத்துல யார் வந்திருப்பாங்கன்னு கேட்டுட்டு கதவு வழியா யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. பிறகுல் நீ உள்ள இருக்கன்னு எனக்கு தெரியும், கதவு தரன்னு ஹரசர் கத்துவாங்க. பசங்களா நீங்க சீக்கிரமா ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்க வச்சுட்டு மிச்சம் எல்லா பொண்ணுங்களையும் அனுப்பிட்டுருவாங்க. பிறகுல் கதவு திறந்ததுமே 2 பேரும் கோவமா வந்து உள்ள இருக்கிற டேப பார்ப்பாங்க. பிறகுல் எதுவுமே கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்காது, இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு. இது மாதிரி கெட்ட சக்தி எல்லாம் வச்சிருக்காதுன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. சின்ன நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்பாரு. அல்லாக்கு மட்டும்தான் இதை பத்தி தெரியும், என்னாலேயே இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணேன், இப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லுவான். என்னோட கையில இருக்கிற ரோசரியை பார்த்ததுமே ஏற்கனவே ஒரு ரோசரியோட பீஸ பத்திருப்பாரு இல்லையா, அது ஞாபகம் வரும். இது உன்னோட தான் கேட்பாரு. இல்ல, இது என்னோட குடும்பத்தை சேர்ந்தது. என்னோட தாத்தா, என்னோட அப்பா, என்னோட சித்தப்பா எல்லாருமே இதை யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நடந்த டெஸ்ட்ல நான் பாஸ் ஆகிட்டேன், அதனால இப்ப இது என்னோடது. இதுக்கு முன்னாடி என்னோட அம்மா இருந்தப்ப நான் இந்த ரோசரியை பார்த்தேன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிப்பான். சின்னடோட வந்து என்னோட அப்பா இங்கன்னு கேட்பான். காலங்கத்தாலே நீ எதுக்காக என்ன பயமுறுத்திட்டு இருக்கன்னு கேட்பாரு. என்னோட அப்பா இங்க இல்லையா, இந்த ரோசரிக்கு என்னாச்சுன்னு கேட்பான். இந்த ரோசரி இறந்துருச்சு, அதனாலதான் நான் இதை சரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. நீங்க கொத்துட்டீங்கன்னா இதை இறந்துருச்சுன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாதான்னு கேட்பான். நீ உட்காரு, முதல்ல உன்னோட சித்தப்பா ரோசரியை சரி பண்ணிட்டு இருக்கான், உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்பாரு. இது என்னோட அப்பாவோட ரோசரி தானே, அவர் உங்ககிட்ட கொடுத்தாரான்னு கேட்பான். சொன்னாடி இந்த ரோசரி இந்த இடத்துக்கு சொந்தமானது, அதனாலதான் இங்கேயே இருக்குன்னு சொல்றாரு. அம்மா இங்க இருந்து போயிட்டாங்கன்னா அப்பாவும் இங்க இருந்து போயிட்டாங்களா, அப்பா திரும்ப வர மாட்டாங்களான்னு கேட்பான். அல்லாதான் எப்பவுமே நம்மள விட்டு போக மாட்டாரு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, நம்மளோட பேரு நினைக்கப்பாரு. மோட்டல்ஸ்ன்னு சொல்லுவான். மோட்டல்ஸ், நீ சரியா சொன்ன. சொன்னாடி நாம எல்லாரும் மோட்டல்ஸ், அல்ல நம்ம எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்குவாரு. வா நம்ம இந்த ரோசரியை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனோட கையை பிடிச்சுக்கிட்டே கொக்க ஆரம்பிப்பாரு. சொன்னாடி உன்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீ உன்னோட சித்தப்பா கிட்ட பேசினியா, உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சான்னு கேட்பாரு. இல்ல, அவர் என்கிட்ட உண்மையதான் சொன்னாரு, எதுக்காக நீங்க இதை கேக்குறீங்கன்னு கேட்பான். இல்லப்பா, உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்திருக்கதான வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான் நான் உங்ககிட்ட இதை கேக்குறேன்னு சொல்லுவாரு. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, இதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட இதை பத்தி பேசுவேன்னு எனக்கு சுத்தமாவே தெரியல. நீங்க சினிப்பா நல்லபடியா பாத்துக்கோங்க, இப்பவும் ஹாப்பியா இருங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவோம். ஃபேஸா ப்ரே பண்ணிட்டு இருக்கதை பார்க்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வெளியே நின்னுட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்பாவை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவா. ப்ரேயரை முடிச்சுட்டு அப்பான்னு கூப்பிடுவா. என்னோட அழகான பொண்ணே, என்னோட கண்ணை பற்றும் போல இருக்கு, நீ யாருக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பாரு. அப்பா எனக்காகவும் நமக்காகவும் தான் சொல்லுவா. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, எல்லாமே சீக்கிரமா முடியணும்னு நீ நினைக்கல, நீ அழக்கூட இல்ல. சின்னடால நீ எனக்கு எதிரியா ஆகிட்டியான்னு கேட்பாரு. அப்பா நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, என்னன்னு நீங்க 2 பேரும் சமாதானமா போகணும்னு தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லுவா. சின்னடிக்கு இந்த பதவி கிடைக்கணும்னு தானே நீ நினைக்கிற, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா என்ன ஆகணும் உனக்கு தெரியுமா? இதெல்லாம் கேட்க கூடாதா, அது எல்லாத்தையும் அவன் கேட்பான். இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதா, அது எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சுக்குவான். அடுத்து என்ன ஆகணும் உனக்கு தெரியுமா? உன்னோட அப்பா அம்மா 2 பேரும் கஷ்டப்படுவோம், இதுக்கப்புறம் நம்ம 3 பேராலையும் சூரிய ஒளியை பார்க்க முடியாது, இதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவாரு. மேரியம் கொலைசேவை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவாரு. இப்போ அவனு கேட்பாங்க. ஒருத்தர் வெளில வந்து செனிப்டேசல்னு கூப்பிடுவாங்க. சரி நம்ம அப்புறமா பேசலாம்னு சொல்லுவாரு. செனிப்டேசல், நீ யார் கூட இருக்கணும்னு நீ முடிவு பண்றது ரொம்ப முக்கியமானது. அல்கனி குடும்பத்தோட நீ இருக்கும்போது அவங்க கூட நீ சந்தோஷமா இருந்தியா? இதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவங்க கூட தங்கி இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்பாரு. இல்லன்னு சொல்லுவா. எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. இதுக்காக இவ இப்படி பதில் சொன்னான்னு ஒருத்தருக்கும் புரியாது. செனிப்பு இப்போ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு பாப்பா. இவ உள்ள வரும்போது பெஸ்ட் இவ கிட்ட பேசிருப்பாங்க. மீரா தத்தெடுத்த பொண்ணுன்னு உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, நீ மட்டும் எங்க கூட தங்குனீனா மீரா கிட்ட அவர் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. மீராவுக்கு இது மாதிரி நடக்கிறதுக்கு நீ விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சோ செனிப்க்கு வேற எந்த ஒரு சாய்ஸ் இல்ல. நான் என்னோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், என்னோட அப்பாவோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. ஓகே, இதோட இந்த பாட்டோடையது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.